நான் அன்பு செலுத்துவதில் வளர்கின்றேனா? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். பிலிப்பியர் 1:9 மற்றும் 11. புனித பவுல் பிலிப்பி நகர கிறிஸ்தவர்களின் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் அதிகமாக பெருகவும் சிறந்தவற்றையே செயல்படுத்துபவர்களாக அவர்கள் இருக்கவும் வேண்டுமென தான் அவர்களுக்காக வேண்டுவதாக புனித பவுல் இங்கு குறிப்பிடுகின்றார். ஆண்டவரின் கட்டளைகளில் 2 கட்டளைகள்தான் மிக முக்கியமானவை. உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான 2வது கட்டளை. மத்தேயு 22:37 முதல் 39 வரை. புனித பவுல் பிறரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, மாறாக அன்பு செலுத்துவதை அதிகமாக செய்ய வேண்டும் என சொல்கிறார். ஆகவே பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாகிறது. எவ்வளவுக்கெவ்வளவு நாம் பிறரை அன்பு செய்கின்றோமோ அவ்வளவு கைமாறை ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் இறுதி நாளில் என்று திருவெளிப்பாடு 22:12 வாசிக்கின்றோம். ஆனால் அன்பு என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு புனிதர் பவுலின் அறிவுரை மிக முக்கியமானதாகத்தான் இருக்கின்றது. காணா பொருளாக இருக்கும் இந்த அன்பு தான் ஒருவரை மகிழ்ச்சியோடு இயங்க வைக்கும் மாபெரும் சக்தி என்பதை அநேகர் மறந்து விடுகின்றனர். தனக்கு தன் குடும்பத்துக்கு என்று பணத்தையும் சொத்தையும் சேர்த்து வைக்கும் பெரிய பணக்காரர்கள் அந்த பணத்தால் சுகப்படுத்த முடியாத வியாதியால் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தைகள், பணம்னு இவ்வளோ நாள் ஓடிக்கிட்டு இருந்தனே தவிர என் மனைவி பிள்ளைகளை என் வேலையாட்களை அன்பு செய்யாமலே என் வாழ்க்கையை கெடுத்து விட்டேனே. இப்பொழுது எனக்கு தேவைக்கு அதிகமான பணமும் விலையுயர்ந்த காரும் அரண்மனை போன்ற வீடும் இருக்கின்றது, ஆனால் என்னை அன்பு செய்ய ஒருவரும் இல்லையே என்று புலம்புவதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, மற்றவர்கள் நம்மிடம் அன்பாக இருக்க வேண்டுமென எதிர்பார்க்கும் நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூற மறந்து விடுகின்றோமே. அதனால்தான் புனித பவுல் அன்பிற்காக ஒரு அதிகாரத்தையே எழுதி வைத்திருக்கின்றார். ஆம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் தூய அன்பின் குணங்களை எடுத்துரைக்கின்றார். மேலும் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3மே நிலையாக இருந்தாலும் அன்பே தலை சிறந்தது என 1 கொரிந்தியர் 13:13 கூறுகின்றார். ஆம் அன்பானவர்களே, நம்மை புகழ்பவர்களை, நமக்கு நன்மை செய்பவர்களை, நம் உறவுகளை, நமக்கு தெரிந்தவர்களை நம்மால் அன்பு செய்ய முடியும். ஆனால் நம்மை குறை கூறுபவர்களை, நம்மை ஏளனமாக பேசுபவர்களை, ஏளனமாக பார்ப்பவர்களை, நமக்கு அறிமுகம் இல்லாதவர்களை நம்மால் அன்பு செய்ய முடியுமா? நிச்சயமாய் மனித இயல்பில் முடியவே முடியாது. நம்மை பார்த்தாலே எரிந்து விடும் கணவனை எப்படி அன்பு செய்ய முடியும் என்கிறார் அன்பின் உறைவிடமான நம் அன்பர் இயேசு. ஆம், அவர் நம்மை பார்த்து, உன்னால் உன்னை கொடுமைப்படுத்தும் கணவனை, மனைவியை, பெற்றோரை, பிள்ளைகளை, உன் மாமியாரை, மருமகளை, உன் சொந்தங்களை அன்பு செய்ய முடியவில்லையா? ஒரே ஒரு நிமிடம் உன் கண்களை மட்டும் மூடி பாருப்பா என்னைய. உனக்காக கைகளையெல்லாம் சந்தோஷமா ஆணிகளால் கடாவப்பட நான் எடுத்து கொடுத்தேனே. உன் அன்பிற்காக ஏங்கியவனாய் பரலோக மேன்மையை உதறி தள்ளிவிட்டு அவமான சின்னமாகிய சிலுவையை சுமந்து என் உயிரை கொடுத்தேனே. சிலுவையில் நான் தொங்கிய காட்சியை மட்டும் நினைத்துப்பார் மகனே, மகளே. என்னிடமிருந்து புறப்படும் அன்பின் ஊற்று உன்னில் பாய்ந்து பின் உன்னிலிருந்து புறப்படும். பின் என்னைப் போல நீயும் மற்றவர்களை வெகு எளிதாக அன்பு செய்ய முடியும். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், உன்னை படைத்தது போல்தான் அவர்களையும் படைத்தேன். ஆகவே எனக்கு அவர்களும் முக்கியம். ஏன்னா நீ தான் அவங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாயே. அதனால் நிச்சயம் அவர்கள் ஒரு நாள் மனம் மாறுவார்கள். அதுவரை கொஞ்சம் மட்டும் பொறுமையாயிரு. என்னை நீ அன்பு செய்வாயானால் என் படைப்புகளாகிய அவர்களையும் நீ அன்பு செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லும் நம் ஆண்டவரின் குரலுக்கு நாம் செவி சாய்ப்போம். பிறர் அன்பு செய்வோம். ஜெபம் செய்வோம். அன்பே பிரதானம் என்ற எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை போல மற்றவர்களையும் நான் அன்பு செய்ய தேவையான பலத்தை எனக்கு கொடுத்தல்லும், எனக்கு அன்பு செய்ய கற்றுத்தாரும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றேன். ஆமேன்.